Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து த அல்கெமிஸ்ட் இது வந்து பென் ஜான்சனோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ப்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ காமெடி ஆஃப் மேனர்ஸ். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி சொல்லியிருப்பார் பார்த்திங்கன்னா, பென் ஜான்சன் வந்து ஒரு ஒன் லைன் ஸ்டோரி மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம். ஒரு ஆள் வந்துட்டு ஃபேஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்துட்டு கூட அவங்க கூட சில கூட்டாளிகளை சேர்த்துட்டு அவரோட ஓனரோட வீட்டில் வந்து நிறைய பேர்த்து வந்து ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆகுது, அந்த ஓனர் வராரு, அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்றத ஒரு பயங்கர ஒரு காமெடி டோனில் வந்து சொல்லியிருக்காரு. பட் இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நிறைய 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக எந்த மாதிரிலாம் 1 மார்க்ஸ் கேட்கலாம் அப்படின்றதையுமே நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டீட்டெயிலாக நீங்கள் போகிறீங்க அப்படின்றப்ப. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ கேளுங்க. ஸோ இந்த ப்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேக் அப்படின்ற மாதிரி வந்தது. அந்த சமயத்தில் பென் ஜான்சன் இருந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேர் வந்து க்ரீடியாக இருந்தாங்க. ரொம்ப பணம் சம்பாதிக்கணும், ரொம்ப பெரிய ஆளாகிடணும், ரிச் பர்சன் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி. நார்மல் பர்சன்ஸ் மட்டும் இல்லாமல் பியூரிட்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ச், அந்த கடவுள் ரொம்ப ரிலீஜியஸாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுமே வந்து பணம் சம்பாதிக்கணும்னு அந்த ஒரு பக்கம் வந்து க்ரீடியாக தான் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே மக்கள் எல்லாரும் எவ்வளோ வந்து க்ரீடியாக இருக்காங்க, அந்த க்ரீடியாக இருக்கிறதுனால எப்படி ஏமாந்து போகிறாங்க அப்படின்றதையும் ஒரு சைடில் வந்து காமிச்சிருந்துருப்பாரு இந்த பிளேயில். அது ரொம்ப காமிக்கலாக இருக்கும் இந்த பிளே. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து படிக்கிறப்ப நிறைய மூவிஸில் வர காமெடி சீன்ஸ்லாம் ஒருவேளை இதை படித்து தான் எடுத்துருந்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஸோ நானும் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிளே வந்து ஃபுல் நேமே வந்து த அல்கெமிஸ்ட் காமெடி அப்படின்றனும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1610 அந்த பியூபானிக் பிளேக் இருக்குது இல்லைங்களா, சார்சர் இருந்த பீரியடில் வந்து ஒரு பிளேக் ரொம்பவே பிளாக் டெத் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளேக் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நிறைய டைம் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருந்திருக்கு. பட் கொஞ்சம் மைனர் வேரியேஷன்ஸோட, எப்படி கோவிட் வந்து ரிப்பீட் ஆச்சு மைனர் வேரியேஷன்ஸோட அடுத்தடுத்து அந்த மாதிரி. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 செஞ்சுரிக்கு அப்புறமாவே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அந்த ஏஜில் ரியலாகவே இது நடந்தது. ஸோ அந்த இதை வந்து சீனை எடுத்துகிட்டு அந்த பிளேகுக்கு வந்து பயந்துட்டு அந்த ஓனர் இருக்கார் இல்லைங்களா, லவ்விட் அப்படின்றவர், ஓனரோட பேர், அவர் வந்து வேற ஊருக்கு போயிடுறாரு, அவரோட வில்லேஜுக்கு போயிடுறாரு. அந்த சமயத்தில் அந்த வீட்டில் இருக்க ஒரு சர்வெண்ட் ஜெரமி, அந்த சர்வெண்ட்டோட பேர் ஜெரமி, அவன் வந்து இன்னும் கூட 2 பேர்த்த சேர்த்திட்டு எப்படி எல்லாத்தையும் ஏமாத்துறான் அப்படின்றது தான் வந்து இந்த கதையில் வருது. ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆகுது, அந்த ஓனர் வராரு, வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வந்து கால்ரிட்ஜ் வந்து இது என்ன சொல்கிறாருன்னா, ஒன் ஆஃப் த 3 மோஸ்ட் பர்ஃபெக்ட் பிளாட்ஸ் இன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. இது மீதி பார்த்தீங்கன்னா இடிபஸ் ரெக்ஸ் அண்ட் டாம் ஜோன்ஸ், இது ரெண்டுமே வந்து மீதி 2 அப்படின்ற மாதிரி, இது 3 தான் வந்து ரொம்பவே சூப்பரான பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து பிளே வந்து சூப்பராக வந்து கிளாசிக்கல் யுனைட்டின்றது வந்து யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அண்ட் யூனிட்டி ஆஃப் மேனர். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு வீட்டுக்குள்ளே, லவ்விட்டோட வீட்டுக்குள்ளே தான் நடக்கும். அண்ட் ஒரு பர்டிகுலர் டே அந்த இதிலே வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து 3 யூனிட்டிஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேவை வந்து பார்த்திங்கன்னா பென் ஜான்சன் வந்து டிஃப்ரெண்ட்டாக அலாட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து டெடிகேஷனும், அடுத்து ஆர்கியூமெண்ட், அடுத்து ப்ரொலாக், அடுத்து தான் 5 ஆக்ட்ஸு. ஸோ நிறைய விஷயத்தில் வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து யாருக்கு ஒரு பாட்டாக நம்ம புக்கில் வந்து இண்டெக்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டெடிகேஷன் கொடுத்துருக்காரு, அப்புறம் ஆர்கியூமெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் அவரே கொடுத்துருக்காரு, நெக்ஸ்ட்டு ப்ரொலாக், தென் தான் ஆக்ட் 1லேருந்து ஆக்ட் 5 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி மேரி ராத் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த இது எல்லாமே வந்து நான் புக்கில் இருந்து எடுத்தது தான். த அல்கெமிஸ்ட் டு த லேடி மோஸ்ட் டிசர்விங் ஹர் நேம் அண்ட் பிளட், லேடி மேரி ராத் அப்படின்றவர். லாஸ்ட்டாக அதுக்கு ஒரு லெட்டர் மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதிட்டு லாஸ்ட்டாக யுவர் லேடிஸ் ஷிப்ஸ் ட்ரூ ஹானரர் பென் ஜான்சன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்விட் வந்து மாஸ்டர், அவர் தான் வந்து விட்டுட்டு போயிடுவார். ஃபேஸ், இவனோட பேர் தான் வந்து ஜெரமி த பட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கேட்கலாம், ஜெரமியோட இன்னொரு பேர் என்னன்ற மாதிரி கேட்கலாம். ஃபேஸ் வந்து அந்த ஹவுஸ் கீப்பர், இவங்க கூட இருந்தது 2 பேரும் தான் சட்டில் அண்ட் டால் காமன். இது 2 பேரும் இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிமினல்ஸ் தான். சட்டில் தான் வந்து இதில் மேஜராக ப்ளே பண்ணுவார். இவர் வந்து ஆல்கெமிஸ்ட் அப்படின்னா ஒரு
விஷயங்களை மெட்டீரியல்ஸை வந்து மாத்திர மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த டால்காமன் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட். மீதி இருக்க இவங்கெல்லாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் சட்டில் டால்காமன்கிட்ட வந்து ஏமாற வரவங்க. ஒருத்தரும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஏமாறுறாங்க, ஒருத்தரோட விஷயங்கள் எப்படி அப்படின்றது தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேப்பர், ட்ரக்கர், எபிக்யூர், மேமன். இந்த ஷியோர்லி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா மேமனோட ஃப்ரெண்டு. பட் இவர் வந்து பிலீவ் பண்ண மாட்டார், அந்த ஆல்கெமிஸ்ட்லாம் வந்து சும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அவன் சட்டில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இப்படி கலர் மாற்ற அப்படி பண்ண இதெல்லாம் ஒரு சயின்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஷியோர்லி வந்து சொல்லிகிட்டே இருப்பார். நெக்ஸ்ட்டு ட்ரிபியூலேஷன், ஹோல்சம், அனானஸ். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பியூரிட்டன்ஸ். ஸோ பியூரிட்டன்ஸாக இருந்தாலுமே, ஒரு ரிலீஜியஸ் பீப்புளாக இருந்தாலுமே அவங்களுக்கும் எப்படி க்ரீடாக இருக்காங்க, இதெல்லாம் ஒத்துக்கல அப்படின்னாலுமே க்ரீடாக இருந்து நம்மளும் இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் கேஸ்ட்ரில் அண்ட் டேம் பிளையண்ட், இவங்களை யார் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரையும் ட்ரக்கர் வந்து கூட்டிகிட்டு வருவார். இந்த ட்ரக்கர் தான் வந்து இவங்க 2 பேத்தையும் கூட்டிகிட்டு வருவார். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து அக்ராஸ்டிக் போயம் அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாருங்கன்னா த அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கெமிஸ்ட். ஸோ இதே ஆர்டரில் தான் பென் ஜான்சன் வந்து எழுதியிருக்காரு. ஸோ த ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற அந்த அக்ராஸ்டிக் போயம் அப்படின்ற வரது எழுதியிருக்காரு, அந்த மாடலில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மாஸ்டர் அவர் வந்து இந்த ஃபியர்னால அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு, அவர் வில்லேஜுக்கு போகிறாரு. ஸோ அந்த சமயத்தில் அவரோட சர்வெண்ட், ஒரே ஒரு சர்வெண்ட் மட்டும் தான் விட்டுட்டு போகிறாரு. அந்த சர்வெண்ட் வந்து இன்னும் அவர் கூட ஒரு சிலரை சேர்த்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு என்ன மாதிரிலாம் ஏமாத்துறான், என்ன மாதிரிலாம் பித்தலாட்டம் பண்ணுறான், எப்படிலாம் பணம் சம்பாதிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னென்ன மாதிரிலாம் பண்ணால் டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ், ஸோ அந்த ஜோஷியம் சொல்கிறது, கைரேகை பார்க்குறது, அந்த மாதிரிலாம். பார்ட்ரினா ஆல்ரெடி நம்ம பார்த்தா டால்காமன் வந்து ப்ராஸ்டிடியூட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வித் த ஸ்டோன், இதுதான் வந்து ஃபிலாசபர் ஸ்டோன். இதை வச்சு தான் எல்லாரும் ஏமாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து நம்ம சப்ஸ்டன்ஸ்லாம் போட்டு ஒரு ஃபிலாசபர் ஸ்டோன் செய்ய போகிறேன், அது செஞ்சு அது எந்த மெட்டலாக இருந்தாலும் அதை வந்து கோல்டாக மாற்றிடும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருப்பாங்க இந்த சட்டலும் ஃபேஸும். ஸோ திஸ் இஸ் ஆர்கியூமெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொலாகில் என்ன சொல்லுவாருன்னா, ஸோ லண்டன் வந்து நோ பெட்டர் பிளேஸ், இது வந்து ஒரு பெட்டர் பிளேஸ் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து பெட்டராக ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் எதுலன்னா பணத்தில் தான் பெட்டர் ஆகணும்னு யோசிக்கிறாங்க. நிறைய ஃபாலிஸ் இருக்குது, நிறைய தவறுகள்லாம் பண்ணுறாங்க. நான் வந்து இங்கே வந்து என்னோடய விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் குறை சொல்லணும் அப்படின்றது கிடையாது. பட் ஆனால் அதை வந்து இது எல்லாமே வந்து ஒரு நேச்சுரலான ஒரு தவறு தான், அதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொலாகில் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ பென் ஜான்சன். ஸோ அடுத்து வந்து ஆக்ட் 1. இதில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபேஸ், டால்காமன், சட்டில். ஸோ ஃபேஸ் வந்து என்னென்னா ஜெரமி தான் பட்லர். பட் என்னென்னா இந்த சாமியார்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, தாடியெல்லாம் நல்லா வளர்த்துட்டு ஒரு ருத்ராட்ச கொட்டை அது இதுன்னு எல்லாத்தையும் மாட்டிட்டு கொஞ்சம் மாறு வேஷத்தில் இருக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருப்பார் மாறு வேஷத்தில். ஸோ இவரை பார்த்தாலுமே இவர் தான் ஜெரமி அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால தான் இவர் வந்து ஃபேஸ் அப்படின்றாங்க. ஸோ அப்புறம் டால்காமன், சட்டில் இவங்க கூட இருக்கவங்க. ஸோ ஃபேஸோட மாஸ்டர் வந்து ஃப்ரையர்ஸில் இருக்கார், அந்த வில்லேஜில் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 6 வீக்ஸ் போயிருக்காரு. 6 வீக்ஸ் இதுவுமே வந்து கேட்கலாம். 6 வாரமாக வந்து அவர் அங்கே இருக்கார், எப்போ வேணால் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து 6 வாரமாக பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஊருக்கு போன உடனே இந்த ஃபேஸ் என்ன பண்ணுவான், போயிட்டு அவன் சுற்றிட்டு இருக்கும்போது இந்த சட்டில் வந்து ரொம்ப பாவமாக பரிதாபமாக இருப்பான். ஸோ அப்போ வந்து இவனை பார்த்து அவனும் ஏமாத்துறதுக்கு இடம் தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இடம் இருக்காது. ஸோ அவங்க வந்து இடம் தேடிட்டு இருக்கும்போது இவன் 2 பேர்த்தி பார்த்து வாங்க நான் உங்களுக்கு இடம் தரேன், நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கும் சட்டிலுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். யார் நிறைய ஏமாத்துறாங்க, யாருக்கு நிறைய டிவிஷன் மணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேத்துக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். டால்காமன் வந்து 2 பேத்தையும் பிரித்து விட்டுட்டே இருப்பாள். ஸோ அப்போ வந்து டேப்பர் இவர் தான் வராரு. ஃபஸ்ட்டு டேப்பர் வராரு. இவர் வந்து ஒரு லா கிளர்க்கு. ஸோ இவருக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இவர் வந்து கேம்லிங் விளையாடுவார், சூதாட்டம் மாதிரி. ஸோ அதில் வந்து எல்லாத்துலேயும் நான் வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பார். ஸோ அப்போ வந்து சட்டில் சொல்கிறான், ஆமாம் நீ வின் பண்ணலாம், ஏன்னா வந்து ஃபேரி குவீன் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஃபேரி குவீன் வந்து யார்கிட்ட இருக்காங்களோ அவங்கள வந்து எல்லா இதுலேயும் ரொம்ப லக்கியாக இருப்பாங்க. நீ எதில் போய் தொட்டாலும் நீ தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜோஷியக்காரங்களுக்குலாம் போனால் அந்த மாதிரி சட்டில் வந்து அடித்து விடுறாரு. ஸோ அதே மாதிரி ஃபேஸ் சொல்கிறான், நீ வந்து ஒரு ரேர் ஸ்டாரு, உன்னோட நட்சத்திரம் வந்து ரொம்ப ரேரானது, அது கீழே பிறந்திருக்க அந்த நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆனது தான் ஃபேரி குவீனு, அதனால தான் வந்து நீ வந்து இவ்வளோ நல்லா கேம்பிளிங்கில்
நீ நல்லா வின் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ நீ வந்து இது ரிச்சுவல்ஸ்லாம் நிறைய பண்ணணும், இந்த மாதிரி சாங்கியம் சம்பிரதாயம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து நீ போய் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி வினிகர்லாம் எடுத்து மூக்கில் 2 சொட்டு, வாயில் 2 சொட்டு, காதில் 2 சொட்டு, இப்படி வந்து நீ வினிகரில் உடனே நீ க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே வா, அப்போ தான் வந்து அந்த ஃபேரி குயின் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த டேப்பரை வந்து அனுப்பிச்சிடுறாரு. டேப்பர்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேப்பர் போனதுக்கப்புறம் ஏபல் ட்ரக்கர் அப்படின்றது வராங்க. ஸோ ஏபல் ட்ரக்கர் வந்து எதுக்காக வரான்னா ஹாரோஸ்கோப் பார்க்கறதுக்காக. ஏன்னா இவர் வந்து ஒரு டொபாக்கோ ஷாப் வைக்கணும். அந்த டொபாக்கோ ஷாப் வந்து நல்லபடியாக ஓடணும், நல்லா அந்த வாஸ்து சாஸ்திரம்னு சொல்லுவாங்கள்ல, நல்லபடியாக ஓடணும். ஸோ அதனால எதெல்லாம் எப்படிலாம் மாற்றி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இருக்கும்போது உன்னோட நீ ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்க, ஃபேஸ் சொல்ல நீ ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்க, உன்னோட டொபாக்கெல்லாம் ரோஸ் மாதிரி ஸ்மெல் அடிக்கும், அதனால நீ வந்து இந்த லண்டனுக்கே வந்து உன்னை ஷெரீஃபாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு உன்னோட நட்சத்திரம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதே மாதிரி மெட்டாப்ஸ்கோப்பி உன்னை நெத்தியை பார்த்தே வந்து தலைவிதியை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த சட்டில் வந்து நான் இதெல்லாம் ரொம்ப கை தேர்ந்தவன், அதனால உன்னை நெத்தியை பார்த்தே என்னால் சொல்ல முடியும், நீ வந்து ரொம்ப சூப்பராக வருவ. ஸோ அதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும்னா, ஒரு மேக்னெட்டை வந்து டோருக்கிட்ட வையே, அதுதான் வந்து அந்த கஸ்டமர்லாம் அட்ராக்ட் பண்ணும். அப்புறம் டோரை இப்படி மாற்று, விண்டோவை இப்படி மாற்றுன்னு அந்த வாஸ்து சாஸ்திரம் சின்னதாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, நீ கூடிய சீக்கிரமாகவே வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் அப்படின்றதுக்கு வந்து உனக்கு கிடைக்கும். ஏன்னா நீ உன்னோட நட்சத்திரம் அந்த மாதிரி அது கிடைச்சதுன்னா வந்து எல்லா மெட்டலையுமே வந்து கோல்டாக மாற்றிடலாம், நீ ஒரு பயங்கரமான சூப்பரான லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம் அப்படின்னு உடனே ட்ரக்கர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். ஓ அப்படியா, எனக்கு பயங்கர தங்கம் கிடைக்க போதா, சரி இந்தாங்க பணம், இந்தாங்க தெய்வமே அப்படின்னு சொல்லி கையில் இருக்க பணத்தெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு போகிறான். ஸோ உடனே வந்து இவங்க 2 பேத்துக்கு சண்டை வரும், யார் எவ்வளோ பிரிச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி சண்டை வரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து எபிக்யூர் மேமன், இந்த எபிக்யூர் மேமன் வந்து ஆக்சுவலாக இப்போ வராரு. பட் இதுக்கு முன்னாடியே வந்து இவங்க 2 பேரும் எல்லாரும் மீட் பண்ணி எபிக்யூர் மேமன் வந்து இந்த இது செய்யறதுக்காக கொடுத்துருந்துருப்பாரு, ஃபிலோசோஃபர் ஸ்டோன் வந்து செய்யறதுக்காக கொடுத்துருந்துருப்பாரு. பட் இப்போ தான் வந்து இவரை இதில் காமிக்கிறாங்க, பிளேயில் காமிக்கிறாங்க, பட் முன்னாடியே கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த எபிக்யூர் மேமன் வந்துட்டு ஷியோர்லி அப்படின்றவர் வந்து கூட்டிகிட்டு வராரு இங்கே. அவங்க 2 பேர் பேசிட்டு வராங்க. என்னென்னா இந்த மேமன் வந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஃபிலோசோஃபர் ஸ்டோன் கிடைச்சதும் அதுக்கு ரொம்ப மேஜிக்கல் பவர் இருக்குது, நான் எல்லாத்தையும் தங்கமாக மாற்ற போகிறேன், இந்த இதில் நாட்டில் ஏழைகளே இல்லாமல் பண்ண போகிறேன், இப்போ நிறைய பேருக்கு பிளேக்லாம் வந்திருக்கு இல்லையா, நிறையா சிக்கன் பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிட போகிறேன், எல்லா ஓல்டு பீப்புளையும் யங்காக மாற்ற போகிறேன், எல்லா பெக்கர்ஸையும் ரிச்சாக மாற்ற போகிறேன் அப்படின்னு நல்லா அடிச்சு விட்டுட்டு வர்றாரு. ஷியோர்லி வந்து அதெல்லாம் நான் பார்க்கலாம், நானும் வந்து பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக ஷியோர்லி வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ப மாட்டார். இவருக்கு தெரியும் இவங்க எல்லாருமே வந்து ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க, ஆனால் ப்ரூஃபோட நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பார். ஸோ இதுதான் ஆக்ட் 1. ஸோ இப்போ ஆக்ட் 2ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எபிக்யூர் மேமனும் உள்ளே வந்துடுறாங்க. ஷியோர்லியும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வந்து யார் எந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறான்னா லங்ஸ்னால் டாக்டரோட லெபார்ட்டரி அசிஸ்டன்ஸ். இந்த டாக்டர் யார் அப்படின்னா இட் இஸ் சட்டில். ஸோ தட் சட்டில் வந்து டாக்டர், ஃபேஸ் வந்து லங்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எத்தனை பேர் வருது அப்படின்றதையும் கேட்கலாம். ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், மேமன் வந்து ஷியோர்லிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த சட்டில் வந்து ரொம்பவே கைத்தேர்ந்தவர், இதை கண்டு தயாரிக்கிறதுல நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன், இந்த ஃபிலாசபர் ஸ்டோன் வந்து நிறைய இயர்ஸ் எடுத்துக்குமா, பட் இவர் வந்து 10 மாதத்தில் செஞ்சு கொடுத்தேன், ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சாரு, நானும் இப்போ நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், அதனால சீக்கிரமாக முடிச்சிடுவார். ஸோ இன்றைக்கி தான் வந்து அவர் வந்து நீ வந்து என்னை வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, இன்னையோட எல்லாம் முடிஞ்சிடும், நீ வந்து வாங்கிட்டு போன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நைட்டே நான் போய் எல்லா மெட்டலையும் வந்து கோல்டாக மாற்ற போகிறேன், இந்த இஎம் பித்தளை சாமான்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த இடத்தையே நான் விலைக்கு வாங்க போகிறேன். ஸோ அந்த இடம் பேர் தான் வந்து டெவான்ஷயர் அண்ட் கார்ன்வெல். ஸோ எங்கள் காப்பர் டின்லாம் மைன் பண்ணுறாங்களோ அந்த மைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த இடத்தையே நான் வாங்கி அங்கே இருக்க இஎம் பித்தளை எல்லாத்தையுமே நான் தங்கமாக மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த ஷியோர்லி வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் தான், சப்ஸ்டன்ஸ் தான், ஒன்றோட ஒன்று இது பண்ணால் அது ஒரு கலர் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் நான் நம்புறதுக்கு இதாக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே
மேமன் சொல்கிறான், இல்லை நிறைய புக்ஸில் வந்து ஃபிலாசபர் ஸ்டோன் பற்றிலாம் நிறைய இது சொல்லியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட நம்ம ஏஜ்லேயுமே இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நடந்துட்டுருக்கு வீடியோவில் இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஃபர்மெண்ட் ஆல்கமிஸ்ட் ஃபேஸ் வருவான். சட்டில் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபேஸ் வந்தோடனே அவன் தான் அசிஸ்டன்ட் ஆச்சே, அவன்கிட்ட வந்து சட்டில் சொல்லி அனுப்புவான், நீ போய் அங்கே ப்ரொஜெக்ஷன் எப்படி நடந்துட்டுருக்கு. ப்ரொஜெக்ஷன்னா அந்த இது வந்து ஃபிலாசபர் ஸ்டோனோட க்ரியேட் பண்ணுற டைம் இன்னும் 3 hours நடந்துடும், நீ போய் அது என்ன கலரில் இருக்குன்னு பாரு. ஸோ ஒயிட் கலரில் இருக்கா, இது கூட இந்த இதை ஊற்று, அந்த கெமிக்கலை ஊற்று, அது வந்து ரெட் கலராக மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் வந்து சொல்லுவான் சட்டில் வந்து இதெல்லாம் வந்து சயின்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இருந்தாலும் மேமன் வந்து நம்ப மாட்டான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷியோர்லி தான் வந்து நான் பிலீவவர், அதுவும் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னாலே போல்ஸ் ஹெட் வினிகர் ஆட் பண்ணு, ஃபில்டர் த வாட்டர், பிளேஸ் இட் இன் சாண்ட் பாத் ஃபார் ஹீட்டிங், அதெல்லாம் பண்ணினா தான் அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் வரும். 3 daysல வந்து ஃபிலாசபர் வீல் வந்து ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி சல்ஃபர் ஓவர் நேச்சர். ஸோ அவன் என்ன சொல்கிறான், ஷியோர்லி என்ன சொல்கிறேன்னா, சல்ஃபரே வந்து ஒரு விதமான ஒரு இதுதான், அது கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துனீங்கன்னா அது வந்து கோல்டு மாதிரி கலரில் தான் இது பண்ணும். அதே மாதிரி தான் மெர்க்குரி கூடயும் சம்திங் சேர்த்தோன்னா அது வந்து பியூர் கோல்டு மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை வந்து ஷியோர்லிலாம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டில் சொல்லுவான், இந்த ப்ராசஸ் வந்து பயங்கர சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவான். ஸோ சக்ஸஸ் சொன்னோடனே என்ன சொல்லுவான், அப்படியும் சக்ஸஸாக இந்தாங்க பணம் பிடிங்க அப்படின்னு சொல்லி மேமன் வந்து பணம் கொடுக்குறான். கொடுத்தோடனே சட்டில் வந்து ஃபேஸ்க்கு இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறான். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கும்போது டால் வந்து அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறப்ப வந்துட்டு ஆக்சுவலி இது எல்லாமே வந்து இவங்களோட இதுதான். ஏன்னா இப்போ ஃபிலாசபர் ஸ்டோன் வந்து கொடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களாம் பேசி வச்சுருப்பாங்க. ஸோ மேமன் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ வந்து ரொம்ப தூயவனாக இருக்கணும், ரொம்ப எந்த ஒரு கெட்ட எண்ணமும் உன் மனசில் இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு கெட்டதாக எதுவுமே பண்ணக்கூடாது, ரொம்ப லஸ்டாலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து டால் வந்து போகிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ டாலை பார்த்த உடனே மேமனுக்கு யார் இது அப்படின்னோடனே, இது வந்து ஒரு லார்டோட சிஸ்டரு, அந்த பொண்ணு வந்து நிறைய படித்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் பைத்தியம் ஆயிடுச்சு, அந்த பைத்தியத்தை க்யூர் பண்ணுறதுக்காக இங்கே வந்து அந்த லார்ட் வந்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. எதை படித்து பைத்தியமானா ஒர்க்ஸ் ஆஃப் பிராட்டன், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஷியோர்லி சொல்லுவான், இல்லை எனக்கு பார்த்தா அது படித்து பைத்தியமான மாதிரி தெரியல, இது வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் ஹவுஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி ஷியோர்லி சொல்வார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவனை ஷியோர்லி ஏன்னா இப்படி நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்றதுனால அதை பார்த்துட்டு ஃபேஸ் வந்து சொல்லுவான், ஷியோர்லி உங்களை வந்து கேப்டன் ஃபேஸ் அப்படின்றவங்க வந்து டெம்பிள் சர்ச்சில் வந்து 30 நிமிஷத்தில் பார்க்குறான்னு சொல்லியிருக்காங்க, ஏதோ ரொம்ப அர்ஜென்ட் பிஸ்னஸாக, அதனால நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரின்னு அவனும் போவான். அப்போ மேமனையும் நீங்களும் போங்க, அவரை வந்து 2 மணி நேரத்துக்கு வரவிடாமல் பண்ணுங்கள், ஏன்னா 3 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதனால் 2 மணி நேரத்துக்கு மினிமம் நீங்கள் வந்து அவரை இங்கே அனுப்பக்கூடாது, அப்போனா தான் வந்து அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் வந்து ரெடி ஆகும், எப்படியாவது சமாளித்து அவரை எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து ஓகே அப்படின்னு அந்த ஷியோர்லி போயிடுவார். ஷியோர்லி போனதுக்கப்புறம் மேமன் வந்து கேட்பாரு, ஃபேஸ் கிட்ட நிறைய பணம் கொடுத்துட்டு என்ன நான் வந்ததுக்கப்புறம் வந்து டாலை என்னை மீட் பண்ண வையே, நான் அவகிட்ட சொல்லு, நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் ரொம்ப பணக்காரனாக போகிறேன், அவளையும் நான் ரொம்ப இதாக பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு, வாடா ராஜா இதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக உனக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி ஃபேஸு சொல்லிடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அனானைஸ் இந்த 2 பேரும் போயிடுவாங்க. எதுக்குன்னா டெம்பிள் சர்ச்சுக்கு கேப்டன் ஃபேஸை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அனானைஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வராரு. அவர் வந்து தன்னைத்தானே ஃபெய்த்ஃபுல் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அந்த அனானிஸ் அப்படின்றதுக்கு மீனிங் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இவரோட பாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபுலேஷன் ஹோல்சம் அப்படின்றவர் தான் இவரோட பாஸ்டர். ஸோ இவர் என்ன சொல்லுவாருன்னா, அனானிஸ் மட்டும்தான் வந்திருப்பார் ஃபஸ்ட்டு, இவர் வந்திருக்க மாட்டார். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பாஸ்டர் வந்து இதை வாங்கிட்டு வர சொன்னார், உங்ககிட்ட ஏதோ கொடுத்துருக்காரமே ஃபிலாசபர் ஸ்டோன், அதை வாங்கிட்டு வர சொன்னார். இன்னும் ரெடி ஆகலை, உன் மாஸ்டர்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு இது வரும், இனிமேட்டு நாங்கள் பணமே கொடுக்க மாட்டோம், ஏற்கனவே நாங்கள் வந்து 30 பவுண்ட் கொடுத்துருக்கோம் பிரிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு, அடுத்து 90 பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் மெட்டீரியல்ஸ்க்கு, இதுக்கு மேலே பணம் கொடுக்க முடியாது, நீங்கள் முதல்ல தாங்கன்னொடனே இவனுக்கு சட்டில் வந்து கோவம் வந்து இவனை அடித்து வெளில துரத்திடுவான். போய் உன் மாஸ்டர்கிட்ட மட்டும் தான் பேச முடியும், ஓன்ட்டெல்லாம் பேச முடியாதுன்னு அனுப்பிச்சிடுவான்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் போயாச்சு. இப்போ எல்லாருமே போயாச்சு. இப்போ ட்ரக்கர் வரான். ட்ரக்கர் வந்துட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா இவன் தான் ஆகா ஓகான்னு இது பண்ணியிருக்கான் இல்லையா? ஸோ அதனால டேம் பிளையண்ட் அப்படின்னு ஒரு விடோ இருக்கா. அவனோட பிரதர் வந்து கெஸ்ட்ரல் வந்து குவாரல் பண்ணவே தெரியாது. அதனால குவாரல் பண்ண கற்றுக்கணும் அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே மாதிரி இந்த டேம் பிளையண்ட் வந்து ஒரு விடோ, அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு அரிஸ்டோக்ராட்டை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவன் ஆசைப்பட்றான். நீங்கள் வாங்க, நீங்கள் வந்துட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் வந்து அவளை பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள், அந்த கெஸ்ட்ரலுக்கும் வந்து சண்டை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து ஃபேஸ்க்கும் ஷட்டிலுக்கும் சண்டை வரும். நான் தான் டேம் பிளையண்ட்டை வந்து மேரி பண்ணிக்குவேன். ஏன்னா டேம் பிளையண்ட் வந்து ரொம்ப பணக்கார பொண்ணு. ஸோ அதனால் மேரி பண்ணிட்டா அந்த காசு இவங்களுக்கு தானே வரும். நான் மேரி பண்ணிக்குவேன் 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்ட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா அனானிசு ட்ரிபிள்சம் ஹோல்சம் இவன் வந்து இப்போ இவனை அடித்து துரத்திட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் இவன் போய் இவன் பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்து பேசிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க, இந்த ஃபிலாசபர் ஸ்டோன் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ட்ரிபுலேஷனும் வந்துட்டு ஆக்சுவலாக அனானிஸும் வந்து இதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு வருவாங்க. இவன் அதில் சும்மான்ற மீன்ஸ் சட்டிலும் ஃபேஸும் ரொம்ப கெட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு வருவாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த வேலையாகணும். இப்போ இந்த நார்மலாக வந்து ஜோஷியர் அந்த மாதிரிலாம் சாமியார்லாம் இருக்காங்க இல்லையா? இவன் கெட்டவன் பேசுவாங்க. பட் இருந்தாலுமே அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணுன்ற மாதிரி போவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ இது பண்ணுறேன். ட்ரிபுலேஷன் வந்து சொல்லுவான், அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் சொல்லிவிட்டா, நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கொடுக்குறேன், நீ வந்து சீக்கிரமாக எனக்கு செஞ்சு கொடுன்னொடனே ஓகே 15 நாளில் ரெடி ஆகிடும், நீ கூட்டிகிட்டு போ, வேணா இப்போதைக்கு வேணால் நான் வந்து பியூட்டர் அப்படின்ற ஒரு இதில் இருந்து டச் டாலரை வந்து எப்படி செய்யறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னோடனே அனானிஸ் சொல்லுவான், அது மாதிரி எப்படி செஞ்சால் ஒத்துக்க முடியாது, நாங்கள் எங்கள் ரிலீஜியனில் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா. இல்லை இது செய்யறது இது கிடையாது, ஜஸ்ட் கேஸ்டிங் தான், கேஸ்ட் பண்ணி காமிக்கிறது மட்டும்தான் அப்படின்னோடனே நாங்கள் போய் எங்கள் ரிலீஜியன் பர்சன்ட்டெல்லாம் கேட்டுட்டு வரோம், இதுக்கு வந்து கரெக்டாக இல்லீகல் இல்லையா லீகல் தானா அப்படின்னு கேட்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து இவங்க இப்போ யாருமே இல்லை, இவங்களாம் தான் இருக்காங்க. அப்போ வந்து ஃபேஸ் வந்துட்டு சர்ச்சுக்கு போகிறான், அந்த டெம்பிள் சர்ச் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு சுற்றி பார்க்குறான், யாரையுமே காணோம். பட் ஆனால் அங்கே வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, டான் ஆஃப் ஸ்பெயின். ஒரு ஆள் வந்து ஸ்பெயின்லேருந்து வந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இருக்காங்க. ஸோ எனக்கு புதுசாக ஒரு கஸ்டமர் கிடச்சிட்டாங்க. ஸோ என்ன வேலைன்னா, ஃபேஸ் வந்து வெளியில் சுற்றி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொண்டுட்டு வரதும், சட்டில் வந்து அவனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படி என்னென்ன மாதிரி அவங்க கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து வேஷம் போட்டு மாறி வேஷம் போட்டுக்குவாங்க. ஸோ இந்த டால்னும் வந்து பார்த்திங்கன்னா குவீன் ஆஃப் ஃபேரி குவீன் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவா, ஒரு அந்த லார்டோட சிஸ்டர் மாதிரி மேடாக இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவா. ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸ் மாதிரி அது மீன் அசிஸ்டன்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஒரு சில சீனில் அவன் கேப்டன் ஃபேஸ் மாதிரி இது பிஹேவ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி மாறி நடிச்சுக்குவாங்க. எந்த மாதிரி கஸ்டமர் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாம் நடிச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வந்து இந்த மாதிரி டான் ஆஃப் ஸ்பெயினை பார்த்தேன், நான் அந்த ஆள்கிட்ட வந்து டாலை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்கள் வந்து சூப்பரான ஒரு இளவரசி மாதிரி இருக்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன், அந்த ஆள் வந்து சீக்கிரமாக வந்துருவார் அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் ரெடி ஆகுறாங்க, டாலையும் வந்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிற மாதிரி. அப்போ வந்து 100 மார்க்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க. 100 மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் அனானிஸ் அண்ட் ட்ரிபுலேஷனில். மேமன்ட்ட வந்து 10 பவுண்ட்ஸ் வாங்கியிருக்கோம், டேப்பர்ட்ட வந்து 3 வாங்கியிருக்கோம். அதனால எனக்கு வந்து ஒருத்தருக்கு 40 பவுண்டாவது மினிமம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேப்பர் வராரு. ஸோ ஃபஸ்ட்டு போனார் இல்லையா, அந்த டேப்பர் வராரு. ஸோ இப்போ வந்து டால் வந்து குவீன் ஆஃப் ஃபேரி மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கெஸ்ட்ரல் வரான். ஸோ கெஸ்ட்ரல் வந்துட்டு எனக்கு வந்து சண்டை போட கற்றுக்கணும் அப்படின்னும் போது, சரி நான் உனக்கு சண்டை போட கற்றுத்தரேன், அதே மாதிரி கார்ட்ஸில் கேமிங்லலாம் எப்படி வின் ஆகுறதுன்னு கற்றுத்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இந்த டேப்பர் வந்து கேம்லிங் தானே, ஸோ கற்றுத்தரேன், டேப்பருக்கு எப்படி கற்றுத்தந்தனோ அதே மாதிரி கற்றுத்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஏமாத்துக்காரங்க இருக்காங்க, இன்னொரு ஏமாத்துக்காரங்கிட்ட நான் இதையும் செய்வேன் அப்படின்னு ஏமாற்றுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டேப்பரும் இருக்கான், கெஸ்ட்ரலும் இருக்கும். ஸோ இவங்கிட்ட நான் கேம்பிளிங்கும் சொல்லித்தரேன், குவாரலிங்கும் சொல்லித்தரேன் உனக்கு அப்படின்ற மாதிரி ஏமாற்றுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீ போய் ஃபஸ்ட்டு டேம் பிளையண்ட்டை கூட்டிகிட்டு வா, அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் வந்து டேப்பர்கிட்ட கேட்குறான், நீ வந்து
நீ வந்துட்டு இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு ரிச்சுவல்ஸ்லாம் சொன்னல, வினிகர்லாம் இப்படி போடணும், நீ க்ளீன் பண்ணிட்டு வரணும், அதெல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னோடனே எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த இதெல்லாம் வந்து இந்த விவேக் ஒரு படத்தில் வருவான், சாமியார் மாதிரி, பாவாடை சாமியார் மாதிரி வந்துட்டு பாவாடை கட்டிட்டு நான் சாமியார்ன்ற மாதிரி இருப்பான் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து சட்டில் என்ன பண்ணுவான், ஒரு ப்ரீஸ்ட் ஆஃப் ஃபேரி மாதிரி டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்துட்டு, நீ வந்து இந்த ஸ்பெஷல் பெட்டிக்கோட்டை வியர் பண்ணிக்கணும் ஃபேரி குயினை மீட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கண்ணை கட்டிட்டு உன்னோட பேக்கெட்டெல்லாம் எம்டி ஆக்கணும், நீ வந்து எதுவுமே வேல்யூபிளாக வச்சுக்க கூடாது. ஸோ ஏதாவது வேல்யூபிளாக வச்சுருந்தேன்னா அந்த எல்வ்ஸ்லாம் வந்து ஃபேரி குயினோட எல்வ்ஸ்லாம் வந்துட்டு உன்னை கிள்ளிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனும் கண்ணை கட்டிக்கிறான், அவங்க கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்ணும், வாயில் குதப்பி வச்சுக்கணும், ஏதோ கண்டதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்து இது பண்ணிக்கிறான். ஸோ அப்போ வந்து இவங்க 3 பேரும் ஃபேஸு, சட்டிலு, டால் காமன் 3 பேர் பக்கத்தில் இருந்து கிள்ளிகிட்டே இருப்பாங்க. இவன் சமாளிச்சு பார்ப்பான், முடியாது அண்ணே, ஆமாம்மா நான் ஏமாத்திருக்கேன், ஒரு ½ crown ஆஃப் கோல்டு வந்து என்னோட ரிஸ்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு இது எடுத்துக்குவாங்க. அந்த சமயத்துக்கு பார்த்தா எபிக்யூர் மாமன் வந்து திரும்பி வந்துடுவான். ஐயோ இவனை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த டேப்பரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்த வந்து பாத்ரூமில் வந்து ஒரு ப்ரைவசியை கண்ணு கட்டி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ ப்ரைவேட்டில் வந்து நீ இந்த இடத்துல இரு, உனக்கு வந்து குயின் ஆஃப் ஃபேரி வருவாங்க, அமைதியாரு, அது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு சம்திங் கொடுத்து இது சாப்பிட்டுட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சாதான் குயின் ஆஃப் ஃபேரி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை வந்து பாத்ரூமில் வச்சு பூட்டிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் 4. இதில் வந்து மேமன் உள்ளே வராரு. ஸோ சட்டில் வந்து பிஸியாக இருக்கார் ப்ரொஜெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு மேமன் வந்து சொல்லுவான், டால் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன், ஹியூமன் பீயிங்கு, அவகிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட நிறைய கோல்டு இருக்குது, அவன் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கட்டானா அவள் வந்து கோல்டை ஃபீல் பண்ணலாம், கோல்டை டேஸ்ட் பண்ணலாம், கோல்டை ஹியர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அடித்து தள்ளுவாங்கள்ல, அந்த மாதிரி அடித்து தள்ளுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேமன் வந்து சொல்லுவார், நான் வந்து லார்ட் ஆஃப் த ஃபிலாசபர் ஸ்டோன். ஸோ இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சுருப்பார் ஃபேஸு. ஸோ அப்போ வந்து சட்டில் வந்து ப்ரொஜெக்ஷனில் பிஸியாக இருக்கிற மாதிரி ஒரு க்ரியேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சத்தமாக வந்து நீ வந்து ஃப்ளர்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப சத்தமாக ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்க, நீ தயவு செஞ்சு கார்டனுக்கோ இல்லை அப்ஸ்டேர்ஸ்க்கோ போயிடு அப்படின்னோடனே, அடடா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எக்ஸலண்ட் லங்ஸ். ஸோ ஃபேஸோட இன்னொரு பேர் லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மேமன். ஸோ அதனால் வந்து சொல்லிவிட்டு அப்போ கையில் பணத்தையும் கொடுத்துட்டு நீ என்ன கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் கார்டனுக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து டேம் பிளையண்ட்டும் கெஸ்ட்ரலும் வராங்க. ஸோ அந்த சமயத்தில் ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வந்து கேப்டனாக டிஸ்கைஸ் ஆகிட்டான். ஸோ இது வரைக்கும் வந்து அந்த டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் இப்போ கேப்டனாக டிஸ்கைஸ் ஆயிடுறான். ஸோ நான் வந்து உன்னோட ஃபார்ச்சூன் வந்து உன்னோட நெத்தியை பார்த்து சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ வந்துட்டு யாருன்னா அந்த ஸ்பானியார்டு அங்கே பார்த்தான் இல்லைங்களா. ஸோ அதை நான் வந்து பார்த்துட்டு ஒன்று வந்து சீக்கிரமாக வந்து ஒரு அரிஸ்டோக்ராட்டை கல்யாணம் பண்ணிக்குவேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுப்பான். அப்போ வந்து அந்த ஸ்பானியார்டு வந்து வந்துடுவான். ஸோ இந்த ஸ்பானியார்டை வந்து கொஞ்சம் ஏமாற்றணும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, கெஸ்ட்ரல் அண்ட் டேம் பிளையண்ட்டை வந்து நீ வந்து கொஞ்ச நேரம் போய் இந்த லேபில் உட்காந்துருங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவான். சட்டில் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான் இந்த 2 பேத்தையும், நாங்கள் வாங்க லேபுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான். அந்த சமயத்தில் ஃபேஸ் வந்து போயிட்டு இந்த ஸ்பானியார்டை வந்து ஏமாற்றணும். ஸ்பானியார்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷியோர்லி தான், அந்த மேமன் கூட வந்தார் இல்லையா, அந்த ஷியோர்லி தான் வந்து டிஸ்கைஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து ஸ்பெயின்லேருந்து வந்ததுனால அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாத மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறாரு. ஸோ ப்ரிட்டன் பண்ணுறப்ப வந்து இவங்க என்ன பண்ணாங்க, சட்டிலும் ஃபேஸும் வந்துட்டு ஓகே இவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது போல், நம்ம இவர் ஏமாற்றி இவர்கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையுமே நம்ம பிடுங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதையும் அவர் முன்னாடியே வந்து பேசுகிறாங்க. ஸோ அவருக்கு தெரியுது இந்த மாதிரி நம்ம ட்ரிக் பண்ணலான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்ருக்காரு. அப்புறம் தான் வந்து இவருக்கு ஞாபகம் வந்து ஸ்பானியார்டு வந்து டாலை பார்க்கறதுக்காக தானே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஆனால் இப்போ டால் தான் வந்து மேமனோட பிஸியாக இருக்காளே, அவளை எப்படா காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்லுவார், நம்ம வந்து பேசாமல் டேம் பிளையண்ட்டை வந்து காமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணுவாங்க. சட்டில் வந்து ஒத்துக்க மாட்டான், இருந்தாலுமே வந்து காமிக்கலாம், வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சட்டில் வந்து போய் டேம் பிளையண்ட்டை சொல்லுவோம், உனக்கு நீ வந்து ஒரு ஸ்பானியார்டை தான் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்குவ, அவன் வந்து ஒரு அரிஸ்டோக்ராட், பெரிய ஆளு, ராஜா மாதிரி, அந்த ஆளை தான் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்குவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஸ்பானிஷ் கவுண்டஸாக ஆக அப்படின்னு சொல்லிட்டு போய் டேம் பிளையண்ட்டும் ஷியோர்லி மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் தனியாக போயிடுறாங்க. ஸோ இப்போ மேமனும் டாலும் கார்டனில் இருக்காங்க, இவங்க 2 பேரும் தனியாக போகிறாங்க. கெஸ்ட்ரலுக்கு வந்து ஷியோர்லி வந்து ஃபண்டை சொல்லி கொடுத்துட்ருப்பான். ஸோ
அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்டனில் டாலும் மேமனும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, மேமன் வந்து ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ அவர்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதுக்காக இவன் வந்து மேடான மாதிரி திருப்பி நடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா சொல்லியிருக்காங்க இல்லையா, வந்து ஒரு மேட் கேர்ள் அப்படின்ற மாதிரி மேடான மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவா. உடனே மேமனுக்கு வந்து ஐயோ என்னமோ தப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டே உள்ளே வருவான். உள்ளே வரும்போது தான் சொல்லுவான் சட்டில் வந்து, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, நீ தப்பு பண்ணதுனால தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னோடனே ஒரு பிளாஸ்ட் மாதிரி இருக்கும். பக்கத்து ரூம்லேருந்து ஒரு வெடிக்கிற சத்தம் மாதிரி கேட்கும். அது ஃபேஸ் ஓடி போய் பார்த்துட்டு ஆக்சுவலாக வந்து அது சொல்லிட்டு 1 மாதம் ஆகும், இனிமேட்டு நீ இந்த தப்பு பண்ணதுனால 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து வெடிக்கிற சத்தம் கேட்டோடனே ஃபேஸ் வந்து ஓடி வந்துட்டு அந்த ஃபிலாசபர் ஸ்டோன் தான் வெடிச்சிருச்சு, அதை தயாரிச்சிட்டு இருந்தோம்ல அதுதான் வெடிச்சிருச்சு அப்படின்னோடனே மேமன்ட்ட சொல்கிறாங்க, நீ பண்ண தப்புனால தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னோடனே மேமனும் அதை நம்பிட்டு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு நான் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ அப்போ வந்து ஷர்லி வந்து டேம் பிளைண்ட்டில் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ டேம் பிளைண்ட் ஷர்லி தான் வந்து அவர் வந்து ஒரு நல்ல பர்சன் தானே, நீ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, பட் நான் வந்து ஏழை தான், ஆனால் நான் வந்து உன்ட்ட ஒரு உண்மை சொல்லணும், இங்கிலீஷில் தான் பேசுவார் இப்போ டேம் பிளைண்ட்டை. அந்த 2 பேர்த்தையும் நம்பாத, அவங்க 2 பேரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து டேம் பிளைண்ட் வந்து அப்படியா ஓகே நான் நம்பலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ இதில் வந்து டேம் பிளைண்ட் வந்து யார் என்ன சொன்னாலும் ஒரு நம்புற மாதிரி ஒரு கேரக்டராக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஷர்லி சட்டில் வருவான். சட்டில்கிட்டையும் வந்து நான் வந்து ஸ்பானிஷ் டான் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவான். அப்போ வந்து இவனுக்கு ரொம்ப இதாகிடும், ஷாக் ஆகிடும். ஐயோ இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு தானே நம்ம இவனை சுற்றி இங்கிலீஷில் இவனை ஏமாற்றலாம், நம்ம இப்படிலாம் எல்லாத்தையும் ஏமாத்துறோன்னு பேசிகிட்டு இருந்தோம், இவனுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு ஃபேஸ் வந்து கெஸ்ட்ரலில் கூட்டிகிட்டு வருவான். கெஸ்ட்ரலில் கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஷியோர்லி வந்து ஏமாற்றிட்டான், சட்டில் வந்து ஏமாற்றிருக்கான், அதனால நீ போய் அவன் கூட சண்டை போடு, அந்த ஸ்பானியார்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து உன் ஸ்பானியார்டுன்னு சொல்லி ஏமாற்றிட்டான் சட்டில், நீ போய் அவன் கூட சண்டை போடு இப்போ அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு அமுச்சிடுவான். டேம் பிளைண்ட்டை வந்து உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவன் என்ன சொல்லுவான்னா, ஷியோர்லி வந்து வெளியில் கெஸ்டல்ட்டையும் சொல்லுவான் இவன் வந்து ஏமாத்துறான் அப்படின்னா, ஆனால் கெஸ்டல் நம்ப மாட்டான். ஸோ கெஸ்டல் நம்பாமல் 2 பேரையும் வந்து சண்டை போட்டு இவனை தூக்கி வெளியில் வரைக்கும் அமுச்சிட்டு வா, ஏன்னா அவன் வந்து ரொம்பவே தப்பானவன் அப்படின்னோடனே கெஸ்டல் வந்து அவனை ஷியோர்லியை வந்து வெளியில் வரைக்கும் அமுச்சிடுவான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கர் வருவான். ட்ரக்கர்கிட்டயே சொல்லுவாங்க என்னென்னா, ஷியோர்லி வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டான், அந்த மாதிரி உன்னை ஏமாற்றிட்டான் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம்மா ஒரு சாமியார் போய் இது சாமியார் வந்து என்ன சொன்னாலும் ஆமாம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆமாம்மான்னு சொல்லிட்டு ட்ரக்கரும் கெஸ்ட்ரலும் வந்து இவங்க 2 பேர்த்தையும் துரத்திட்டே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனானஸ் வராரு. ஸோ அனானஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து போய் கேட்டோம் எங்கள் பிரதர்ன்ட்ட வந்து அவர் வந்து சொல்லிட்டாரு காஸ்டிங் டாலர் வந்து லாஃபுல் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அங்கே மற்றவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அண்ணனஸ் வந்து கான்ஸ்டபிளான்னு கேட்குறப்ப இல்லை கான்ஸ்டபிள்லாம் இல்லை, அவரும் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்காரு, நீ முதல்ல போய் அவனை வெளியில் தள்ளிட்டு வா, ஷார்லியை போய் வெளில தள்ளிட்டு வானோடனே கெஸ்ட்ரல் போயிடுவான் அவனை துரத்திட்டு. ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ இப்போ வந்து கெஸ்ட்ரல் ட்ரக்கரு ஷார்லி 3 பேர் போயாச்சு. அனானஸ் வந்து இருக்கான் கூட. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ அனானஸ் வந்து இது பண்ணலாம்லான்னு சொன்னோடனே ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டால் வந்து சொல்லுவோம் அவசரமாக அடுத்த சீனில் வந்துட்டு ஃபேஸ் நம்ம எல்லோரும் மாட்டிட்டோம், ஃபேஸ் சட்டில் நம்ம எல்லோரும் மாட்டிட்டோம், ஏன்னா உன்னோட ஓனர் லவ் இட் வந்து வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். சொன்ன உடனே அப்படியா வெளியில் தான் நிற்கிறாரு அப்படின்னோடனே ஐயோ நம்ம எல்லாம் என்ன ஆச்சு என்ன பண்ணுறது, ஸோ இது உங்கள் ஜாமான் எல்லாம் என்னென்ன ஜாமான்லாம் வச்சுருக்கோங்களோ எல்லாத்தையும் கொண்டு போய் பேஸ்மெண்ட்டில் போட்டுட்டு நீங்கள் உடனடியாக கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னால், அதுவும் இல்லாமல் இவன் வந்து தாடியெல்லாம் வளர்த்து ஒரு சாமியார் மாதிரி இருக்கான் இல்லையா, இவன் வந்து ஒரு பட்லராக ஆகணும், நானும் போய் ஷேவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னோடனே ஓகே இவர் வந்து வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பார் அந்த லவ் இட். வெளில பேசிகிட்டு இருக்கும்போது நெய்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க, சார் உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வந்து யாரோ வந்துட்டு போயிட்டுருக்காங்க, யாருன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னோடனே ஜெர்மி எங்கே அப்படின்னா, ஜெர்மியை கூட நாங்கள் ரொம்ப நாளாக ஆளை பார்க்கல, வேறு யாரோ தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஜெர்மி வந்து எல்லாம் ஷேவ்லாம் பண்ணிவிட்டு வந்து ஓப்பன் பண்ணோடனே ஓ இங்கே தான் இருக்கேன் ஜெர்மி அப்படின்னா, ஆமாம் சார் நான் வந்து ஒரு கேட்டை பார்த்தேன் கொஞ்சம் வீக்குக்கு முன்னாடி, வந்து கேட்டுக்கு வந்து அந்த பிளேகோட சிம்டம்ஸ் இருந்ததா, அதனால நான் வீடை பூட்டிட்டு நானும் போயிட்டேன், இப்போ தான் உள்ளே வந்து பார்த்தா யாரோ வந்து இந்த வீட்டை தங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து இதை ஹானஸ்டாக தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷர்லியும் மேமனும் வருவாங்க. மேமனும் ஷர்லியும் வந்துட்டு இந்த ஷார்லி போய் மேமன்ட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ அப்போ அவங்க 2 பேரும் வருவாங்க. அப்போ மேமன் வந்து கோவமாக வந்து எங்கே அந்த டாக்டரும் அந்த
அசிஸ்டண்ட்டும் அந்த லங்ஸும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாருன்னு தெரியலையே, அந்த ஃபேஸுமே இப்போ வந்து வேறு ஷேவ்லாம் பண்ணதுனால அவங்களுக்கு தெரியாது, ஃபேஸும் லவ் இட்டும் தான் இருப்பாங்க முன்னாடி. யார் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும்போது நெய்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த 2 பேர் கூட அடிக்கடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து லவ் இட் சொல்ல இந்த மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நாங்கள் போய் ஒரு வாரண்ட்டோட வரேன், அரெஸ்ட் வாரண்ட்டோட வரேன் அப்படின்ற மாதிரி, இப்போ நீ போய் வாரண்ட் எடுத்துகிட்டு வா, வாரண்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் உள்ளே விடுவேன்ற மாதிரி இவர் சொல்லிடுவார், லவ் இட் சொல்லிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்ரல், அனானஸ். கெஸ்ட்ரல் அந்த துரத்த போயிருந்தான் இல்லையா அவன், அப்புறம் அனானஸ் அண்ட் ட்ரிபுலேஷன் இவங்க எல்லாருமே வந்து வருவாங்க. இவங்க 3 பேர் வரும்போதும் இதே தான் சொல்லுவார், நீங்களாம் யார், அந்த நெய்பர்ஸும் சொல்லுவாங்க இவங்களாமும் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா டேப்பர் வந்து இவங்க கண்ணை கட்டி நைட்டியே போட்டு ஸ்கர்ட்டை போட்டு கண்ணை கட்டி பாத்ரூமில் விட்டு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து கத்துற சவுண்டு கேட்குது. ஐயோ இவனை மறைச்சி வச்சதை நான் மறந்தே போயிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஃபேஸ் வந்து அட்மிட் பண்ணிக்குவான். ஆமாம் நான் தான் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து ஃபியூ வீக்ஸாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்னை பனிஷ் பண்ணக்கூடாது, நீங்கள் என்னை பனிஷ் பண்ணலைன்னா நான் வந்து ஒரு லேடி இருக்கா, அரிஸ்டோக்ராட் லேடி, அவளை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் இது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி நீ ஃபஸ்ட்டு அவளை காமி, அதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவனும் வந்து வெளில போயிடுறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அட் அ டைமில் வந்துடுறாங்க, போலீஸும் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் எடுக்கணும், என்னோடய மெட்டல்ஸ்லாம் வேணும், என்னோடய திங்ஸ்லாம் கீழே இருக்குது அப்படின்னோடனே நீ எது வேணால் எடுத்துகிட்டு போ, பட் எதுக்காக இருந்தாலும் கோர்ட் ஆர்டரோட வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கெஸ்ட்ரல் வந்துட்டு என்னோடய சிஸ்டர் வேணும், என்னோடய சிஸ்டர் இருந்தால் நீ வந்து என் கூட சண்டை போடு, சண்டை போடு அப்படின்றவொடனே இல்லை ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து லவ் இட் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவார். போயிட்டு இந்த ஃபேஸு சட்டில் டால் காமன் இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு குட்டி சீன் மாதிரி இருக்கும். அந்த சீனில் வந்துட்டு பணம் எல்லாத்தையும் பிரிச்சுக்கலாம் அப்படின்றதுக்குள்ளே இல்லை போலீஸ் வராங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஃபேஸ் அமுச்சு விட்ருவோம். அதுக்கப்புறமா வந்து லவ் இட் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த டைமில் தான் வந்து எல்லாருமே வந்து போலீஸோட வர மாதிரி இருக்கும். ஸோ நீ வந்து கோர்ட் ஆர்டரோட வந்தீங்கன்னா தான் நான் வந்து உன்னை அந்த மெட்டல்லாம் எடுக்க விடுவேன் அப்படின்னோடனே கெஸ்ட்ரல் வருவான். கெஸ்ட்ரல் வந்துட்டு எங்கள் அக்காவை நீ எப்படி என் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ வேணால் வந்து என் கூட சண்டை போடு அப்படின்ற மாதிரி ஒரு டேகர் எடுப்பார். கெஸ்டலுக்கு தான் சண்டை போடுறதுன்னா பயமாச்சே, உடனே வந்து பேக் அடிச்சிடுவார் சார். ஸோ அப்புறம் வந்து லவ் இட். ஸோ இப்போ வந்து எல்லாருமே போயிடுறாங்க, நீ அரெஸ்ட் வாரண்ட்டு இந்த ஜட்ஜ் கிட்ட தான் வந்து நீ வந்து வாரண்ட்லாம் வாங்கிட்டு கோர்ட் ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு வரணுன்னொடனே இவங்க எல்லாமே வந்து ஏமாத்துக்காரங்க தான் இல்லையா, எல்லாருமே வந்து இந்த மாதிரி நான் போய் ஏமாந்துட்டேன்னு கோர்ட்லலாம் போய் ஆர்டர் கேட்டால் யாரும் தரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் எல்லோரும் போயாச்சு. ஸோ லவ் இட் வந்து ஆடியன்ஸ் அட்ரஸ் பண்ணார். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து நிறைய நியூ ஒய்ஃபும் கிடச்சிருக்கு, வெல்த்தும் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் ஃபேஸோட சாலிலோக்கி, நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் தான் வந்து ஆடியன்ஸை பார்த்து சொல்கிறாரு. ஸோ லவ் இட்டும் ஆடியன்ஸை பார்த்து சொல்கிறார், ஃபேஸும் ஆடியன்ஸை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து என்னோட ஜட்ஜாக இருங்க, நான் வந்து இனிமேட்டு எந்த இதுவும் இல்லாமல் இனிமேட்டு க்ளீனாக இருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் என்ன ஜட்ஜாக இருந்து என்னை வந்து ஜட்ஜ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, நிறைய மற்றவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் எப்படி ஏமாறுறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா லவ் இட் இந்த ஃபேஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பணம் கிடைக்கிறது இல்லை, எல்லாமே வந்து லவ் இட் கிட்ட தான் போகுது. ஸோ இங்கே லவ் இட்டுமே வந்து ஒரு க்ரீடியான பர்சன் தான், பணம் வருது அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து அந்த மாதிரி தான் எல்லோரும் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பணம் வருது அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த பிளேயில் வந்து முக்கியமாக சொல்லியிருப்பார் நம்ம பென் ஜான்சன். ஆக்சுவலாக ரொம்ப படிக்கிறப்ப ரொம்பவே காமெடியாக இருந்தது. ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பிளேயில். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஃபுல் ப்ளேமே கூட நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே நல்லா காமெடியாக இருக்கும். நம்ம படிக்க வந்து நிறைய மூவி சீன்ஸ் தான் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை பாருங்கள். இல்லை மூவிஸ் கூட இருக்குது, இதனுடைய மூவி கூட இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து இன்னும் நல்லாவே வந்து மனப்பாடம் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ஆல்கெமிஸ்டோட சம்மரி. ஸோ ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.